பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சஞ்சய். ஹாய். சாரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நாம அப்புறம் மீட் பண்ணலாம். வாங்களே, நான் டிராப் பண்றேன். இட்ஸ் ஓகே, நானே போயிடுறேன். டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஆட்டோலயே போயிடுறேன். அது இல்ல, நான் அஞ்சலி லேட் ஆகுதுல்ல. பரவாயில்ல போ, நம்ம சஞ்சய் தானே. ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்க இருந்து ரைட்ல போங்க. ஓகே. பொண்ணா பொறுக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல. என்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சேன். எங்க வேணாலும் போலாம், ஜாலியா ஊரு சுத்தலாம். எதை நினைக்கிறோமோ அதை ஜாலியா வெளியில வாங்கி சாப்பிடலாம், சினிமாக்கு போலாம், மியூசிக் கான்சர்ட் போலாம் நினைச்சேன். டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். போர் அடிக்கும் போது அம்மா வீட்டுக்கு போலான்னு கூட ஆசைப்பட்டேன். என் புருஷன் நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நடப்பாருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன கால் தூசி கூட அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கடவுளே, பாவப்பட்ட பிறவி, பாவப்பட்ட பிறவி. ஒரு பொண்ணா பொறுக்கவே கூடாது, பிறந்தாலும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. பொண்ணா பொறுக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லுவாங்க. இல்லப்பா, எல்லாம் நான் செஞ்ச பாவம். காலையில எந்திரிச்சா போதும், வீட்டு வேலையில இருந்து வெளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டு ஆகணும். இதோ இந்த 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை கூட எனக்கு தான். என்ன முடிஞ்சதா? இப்ப நான் பேசிட்டா? ஐ லவ் யூ டா. வீரா, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% ராங். ஏன்? ஒருத்தன் வெற்றிக்கு பின்னாடி அவனோட உழைப்பு தான் இருக்கும். ஹலோ, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நோ. சரி, ஒவ்வொரு எழுத்தாளனோட இன்ஸ்பிரேஷனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருக்கா, அத ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஒத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு? அது நீ நிச்சயமா இல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. யூ எப்பவுமே இப்படிதானா? கனவுல கூட நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ண மாட்டீங்களா என்ன? எனக்கு பிடிக்காதப்ப நான் எப்படி பாசிட்டிவா நினைப்பேன்? ஹே, கம் ஆன் சஞ்சய். ஹலோ. ஹாய். ஹாய் சஞ்சய், ஒன் செகண்ட். என்ன என்ன லேட்டு? உங்களுக்கு தெரியுமே, டிராபிக் ஜாம். அழகான பொண்ணு, இந்திய அரசியல், பம்பாய் டிராபிக், இதையெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. சஞ்சய், தினமும் நாங்க சேரன் வெஜிடேரியனை சாப்பிட்டு சாப்பிட்டே உன் நாக்கு செத்து போயிருக்கோம். அதனால இன்னைக்கு உனக்கு சிக்கன் செஞ்சு போடலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ, யூ ஆர் லக்கி சஞ்சய். எங்க மேரேஜ் ஆனதுல இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எதுவுமே இவ செஞ்சு தரல. நீங்க சிக்கன் சாப்பிடுறேன்னு சொல்லுங்க, தினமும் செஞ்சு போடுறேன். ஐயோ, வெஜிடேரியன் என்னால சாப்பிட முடியல, இதுல நான் வெஜ்ஜா? என்னால முடியாதுப்பா. சஞ்சய், எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். பிடிக்கலன்னா வச்சிடு. என்ன சஞ்சய், எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். எது, சிக்கனியா? இல்ல இல்ல, மும்பை கோழி. புதுசா இருக்கு.